வணக்கம் நண்பர்களே. அதிமுகனுடைய தொண்டர்களை பிரித்தாலும் சதியை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வெகு விரைவில் அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய சதி திட்டங்கள் புரிந்து கொண்டு அவர்களை ஒரு நாள் ஓரங்கட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அன்றைக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கண்டிப்பாக வருவார். அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தில் யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே வெளியேறிவிடுவார்கள். இல்லை என்றால் அவர்களை வெளியே தூக்கி எறியக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காட்டமாக பேசுகிறாரு. செய்தியாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பற்றி கேட்டாக்க இல்லைங்க அவரை பற்றி மட்டும் பேசாதீங்க, அவரை பற்றி எதுவும் கேட்காதீங்க, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மீது ஓ பன்னீர்செல்வம் கடுமையான கோபத்தில் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் ஓட்டு சரிவு, பல தொகுதிகளில் 7 தொகுதிகளில் டெபாசிட் வாங்க முடியல, 13 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு, பல தொகுதிகளில் ஓட்டு சரிவு கடுமையாக சரிந்திருக்கிறது. அதிமுகனுடைய கொடியை அந்த சின்னத்தை எங்களுக்கு தான் அது உரிமை இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சண்டை போட்டு ஃபைட் பண்ணி அந்த சின்னத்தை வாங்கி தேர்தலில் நின்னார். ஆனால் என்ன ஆச்சு? கொடியும் சின்னமும் இருந்து கூட எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்க முடியல. அப்படின்னா என்ன? தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மறுக்கிறார்கள். ஏன் இத்தனை ஓட்டு சரிவுகளுக்கு காரணம்? நான் ராமநாதபுரம் தொகுதியில் நான் நின்றபோது எனக்கு எதிராக 6 ஓ பன்னீர்செல்வத்தில் நிறுத்தி சதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் நான் 32% ஓட்டுக்கு மேலே நான் வாங்கி ஒரு சாதனை படைத்திருக்கிறேன். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இதிலிருந்து புரியணும், மக்கள் தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள். இதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அந்த நிலைப்பாட்டில் யார் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்குள் அவர்களை தூக்கி எறிய வேண்டும். அல்லது அவர்களாகவே தானாக வெளியேறி விடுவார்கள். அல்லது அவர்கள் புரிந்து கொண்டு அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ளே ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே அவர்களே மனமுந்து திருந்தி வருவாங்க. இதற்கு காலம் வந்துவிட்டது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்குற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா மாஜி அமைச்சர்களுடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாள் நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அவர்களை தொடர்பு கொண்டு இல்லைம்மா இது அதிமுக இப்படியே நம்ம விட்டுட்டோம், ஒரு மோசமான நிலைக்கு போயிடும், எடப்பாடி பழனிசாமி செய்வதெல்லாம் சரியில்லை, நாங்கள் அவர் நல்லது செய்வார், ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு தான் நாங்கள் கூடவே இருக்கிறோம். ஆனால் அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து விமர்சனத்தை மாஜிக்கள் சசிகலாவிடம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவராக சசிகலா அவர்களை மறைமுகமாக சந்தித்து அவர்கள்கிட்ட எடப்பாடி பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. இது இப்படியே விட்டோம்னா அதிமுகவுக்கு படு மோசமான நிலையில் போயிடுச்சுன்னா அதை மீட்டெடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகிடும். அது இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள மாட்டிருக்கிறார் அப்படின்ற மனக்குமுறல்கள் மூத்த நிர்வாகிகள் மாஜிக்கள் எல்லாம் இப்போ சசிகலாவிடம் மனக்குமுறல்களாக வைக்கிறாங்க. இப்போ சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாஜிக்களுடன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பதவியை விரும்புகிறாரே தவிர கட்சி வெற்றி பெறுறதுல அவர் நினைக்கிறதே கிடையாது. அதனால் அவரை ஓரங்கட்டிட்டு நம்ம கட்சியை கைப்பற்றி அந்த அதிமுக மீண்டும் வலுவான ஒரு அதிமுக உருவாக்குறதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகளை மாஜிக்களுடன் தொடர்ந்து சசிகலா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதாக தற்போது வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதிமுக ஒன்றிணைக்கணும் யார்? ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களை ஒன்றிணைக்கணுமா, இல்லை இருக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழே இருக்கக்கூடியவர்களை ஒன்றிணைக்கணுமா? அவர் சொல்கிறது இன்னும் ஒரு 2 அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, பிரிந்து சென்ற எடப்பாடி பழனிசாமியால் இணைக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வமும் சசிகலா அவர்களும் அதிமுகவில் மீண்டும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் ஆர்பி உதயகுமார் பேசியிருப்பார் அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. அரசியல் வட்டாரங்கள் இதுதான் பரபரப்பான செய்தி. இருந்தாலும் அதிமுக ஒருங்கிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக அதிமுகவை ஜெயிக்க விட மாட்டார். கட்சியினுடைய பதவிக்காக அவருடைய ஒவ்வொரு திட்டமும் இருக்கிறதோ கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுல எந்த விதமான ஒரு எண்ணமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை.
அதனால் மிக விரைவில் அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டவும் தயங்க மாட்டார்கள். ஏன்னா அதிமுகனுடைய தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்தவங்க, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்தவங்க. நிச்சயமாக இப்படி ஒரு அழிவு நிலைக்கு போவதை எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டான். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக புரிந்து கொண்டு அதிமுக ஒருங்கிணைக்கவில்லை என்றால் உண்மை தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டவும் தயங்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான் தற்போது வரக்கூடிய ஒரு ஹாட் நியூஸாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியிலையும் சசிகலா ஒருங்கிணைக்கிற முயற்சியிலும் தீவிரமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக பலமாக இருக்கணும், வலுவாக இருக்கணுங்கிறதுல பேசிக்கிட்டே இருந்த பிரயோஜனம் கிடையாது. என்னைக்கு நம்ம ஒன்றிணைவது, என்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு அதிகமாக எழுந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் எஸ்பி வேலுமணி தலைமையில் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தும் ஒரு புரோஜனம் இல்லாமல் அப்படியே கிடப்பில் இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து சசிகலா அவர்கள் மாஜிக்களுடன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவராக அழைத்து நான் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சசிகலா அவர்கள் மீது இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவுடைய எம்எல்ஏக்களாகட்டும், முன்னாள் அமைச்சர்களாகட்டும், முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் கூட சசிகலா அவர்களிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு சூழல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை தற்போது இருப்பதனால் சசிகலா அவர்களை ஏற்க கட்சி தயங்குகிறது, கட்சி மறுக்கிறது. இப்போ இதை இப்படியே விட்டால் மோசமான நிலைக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால இப்ப சசிகலா அவர்களை சந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய தவறுகளையும் அதிமுகவை அழிவு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி யாருக்காகவோ சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய விஷயங்களை சசிகலா அவர்களிடம் மாஜிக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால சசிகலா அவர்களும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி மாஜிக்களுடன் கருத்துக்களை கேட்டு இதை என்ன பண்ணணும், எப்படி மீட்டெடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா அதிமுகவை அழித்து விட்டு தான் வெளியேறுவார் போல இருக்கிறது. ஆகையால் நம்ம ஒன்றிணையணும், அப்படி அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் மாஜிக்களுடன் தீவிரமான பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் தியாகம் பண்றேன், யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களும் அதிமுக ஒருங்கிணைக்கிற விஷயத்தில் தீவிரம் காட்டுறாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மீது அவர் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்காமல் ஒருபோதும் அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் அப்படின்னு அதிமுகனுடைய தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து விட்டார்கள். அதனால தான் இப்போ எடப்பாடிக்கு எதிராக அதிமுகனுடைய தொண்டர்களுடைய மனநிலை அதிகரிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி செய்வது தவறு அப்படின்னு தொண்டர்கள் புரிந்துக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ஒரு சில நிர்வாகிகள், ஒரு முக்கியமான எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்கிற ஒரு 4-5 பேர் மட்டும்தான் அதிமுகவை ஒன்றிணை விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை களை எடுக்க வேண்டும் அப்படின்னு தற்போது அதிமுக வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவை அவராகவே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய அச்சாரமாகத்தான் ஆர்பி உதயகுமார் விரைவில் அதிமுக ஒன்றிணையணும், நமக்கு எதிரியான திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக வலுவான கட்சியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆர்பி உதயகுமார் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற போது மிக விரைவில் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தடையாக எடப்பாடி பழனிசாமி அவரை சுற்றி இருக்கக்கூடிய 4-5 பேர் தான் இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக சேர்ந்து விடும், ஒன்றிணைந்து விடுன்றாங்க. இது இன்னும் சில மாதங்களே அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமியே ஆர்வம் காட்டுவார் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.